ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோக்கள்ல எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல இருக்கிற எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா எடுத்துப்பேன். நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தை ரிப்பீட்டடா நான் பேசியிருக்கேன். அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீரியஸா அதை நோட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் கூடுமான வரை தவிர்ப்பதற்கான முயற்சியில இறங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல என்ன ஒரு விஷயம் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரீசெண்டா நடந்த சண்டைகள்ல வச்சு சொல்றேன். குக்கு வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவுக்கு நீதி வேணும், மணிமேகலைக்கு நீதி வேணும். அதுக்கு பிறகு பிக் பாஸ்ல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, ஊர்ல ஜெயம் ரவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆர்த்தி ரவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல யாரு பக்கம் நியாயம் இருக்கு, யாரு பக்கம் அநியாயம் இருக்கு, இப்படி பல விஷயங்கள் பத்தி பேசுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு குடிமகனா ஒரு சிலரை பத்தி நீங்க தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற வகையில் ஒரு சில மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க யார பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் நிறைய பேர்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இப்ப அவருடைய பயோபிக்க ஒரு படமா எடுக்கிறப்பதான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றின விஷயம் பல பேருக்கு தெரிய வருது. சோ சினிமாவா அமரன் ஒரு படம் வரப்போகுது, சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரா இருக்கக்கூடிய மேஜர் முகுந்த் வரதராஜனை பயோபிக்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு மனிதன் எப்பேற்பட்ட உயிர் தியாகம் செய்திருந்தால் அதை நிச்சயமா ஒரு பயோபிக்கா எடுக்கிற அளவுக்கு வீரதீர செயல் செஞ்சிருந்தா அந்த ஒரு கிரெடிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை பத்தி, அதாவது ரியல் ஸ்டோரி, அதாவது நீங்க சினிமாவில் அந்த என்ன சொல்றது, பின்னாடி பின்னணி இசை, அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாம் சேர்த்து ஒரு படமா பாக்குறீங்கல்ல, அது மாதிரி இல்லாம ரியல் லைஃப்ல ஒரிஜினல் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதோட சேர்ந்த ஒரு வீரதீர கதை இருக்கு. அந்த கதை என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ மேஜர் முகுந்த் வரதராஜன் தமிழ்நாட்டு பையன், சென்னை பையன், தாம்பரத்துலதான் பிறந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா வரதராஜன், அம்மா கீதா வரதராஜன். ஒரு நார்மலான ஃபேமிலியில இந்த பிறந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே மிலிட்ரி அப்படிங்கிறது மேல ஒரு பெரிய ஆசை இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாத்தா மிலிட்ரியில சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு, அவருடைய மாமா மிலிட்ரியில சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு. அதனால மிலிட்ரிக்கு போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலயே இருந்த ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஸோ தாம்பரம் சுத்தி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு யூஜி காமர்ஸ் முடிச்சிருக்கிறாரு. பிஜிக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டிப்ளமா கோர்ஸா எம்சிசி காலேஜ்ல ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறாரு. என்ன தாட்ல படிச்சாரு அப்படிங்கறதுல ஐடியா இல்ல. ஆனா ஜேர்னலிசம் எடுத்துதான் எம்சிசி காலேஜ்ல படிச்சிருக்கிறாரு. ஸோ அங்கதான் அவருடைய லாங் டைம் ஃப்ரெண்டான இந்து ரெபேகா அவங்கள மீட் பண்ணி அந்த மீட்டிங் காதலா கன்வெர்ட் ஆயிருக்கு. 2006ல இருந்து 2014 வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய சர்வீஸ் இந்திய மிலிட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு அளவுல பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2009ல இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 2011ல அவங்க அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான டாட்டர் அவங்களுக்கு பிறந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட முகுந்த் வரதராஜன் எடுத்து பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா லெப்டினண்டா அவருடைய விஷயங்களை தொடங்கினாலும் தொடர்ந்து அவருடைய பல வீரதீர செயல்களுக்காக அடுத்தடுத்து ப்ரொமோட் ஆகி தான் மேஜர் முகுந்த் வரதராஜனா கன்வெர்ட் ஆயிருக்கிறாரு. அப்படி அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவரை உலக அளவில் யார் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறத காட்டுச்சு. அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் ஓஞ்சிருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு திக் மொமெண்ட் அப்படிங்கறதா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா காஷ்மீரை எப்படியாவது பாகிஸ்தான் வசப்படுத்திடணும் அப்படிங்கிற அவங்களுடைய முயற்சி என்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அதற்காக பல்வேறு தாக்குதல்கள் பல அமைப்பினரால் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் என்றைக்குமே பாத்தீங்கன்னா காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதட்டத்துக்குரிய ஒரு விஷயமாவே நமக்கு இருந்திருக்கு. ஸோ காஷ்மீர்ல அவருடைய பெட்டாலியன்ல அவரோட டியூட்டி டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்போலா முஜாஹிதீன் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கிட்டத்தட்ட 1980ல அந்த அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தே தொடர்ந்து காஷ்மீர்ல நடக்கக்கூடிய தாக்குதல்கள், குண்டு வெடிப்புகள், இந்த மாதிரியான பல சம்பவங்களுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய மேஜர் ரோல் என்னவா இருந்திருக்குன்னா, எப்படியாவது காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தான் வசம் ஒப்படைத்து விட வேண்டும், பாகிஸ்தானுக்கு உரிய ஒரு பகுதியை
உடனடியா அதை மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அந்த ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அமைப்புக்கு இருந்திருக்கு. சோ இவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்திய மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்ல இருக்கிற நபர்களை பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. அவர்களை பிடிக்கிறதுக்கான அசைன்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த பெட்டாலியன்ல ஒரு நபராகத்தான் மேஜர் முகுந்த் வரதராஜனும் இருந்திருக்காரு. இந்த பெட்டாலியன்ல மேஜர் முகுந்த் வரதராஜன் இருந்த ஒரு நாள்ல தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு கால் வந்திருக்கு. அதுல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தோட்டத்துல இந்த ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவங்க பதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சோ கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவா நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய டீம் அந்த காஷ்மீர் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போறாங்க. ரியல் சண்டை நடக்குது. AK-47 உட்பட பல அதிநவீன துப்பாக்கி முனையில சண்டை நடக்குது. ரொம்ப கான்பிடென்டா அந்த அமைப்புல இருக்கக்கூடிய சில பேரை சுட்டு கொன்னு கொடுக்கிறாரு மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய டீம். இந்த ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சதுக்கு பிறகு யார் இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன், எப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு, ஏன் அப்படின்னா அந்த அமைப்பு இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு அமைப்பா தான் இருந்திருக்காங்க. ஒரு 7000 பேர் அவங்க கொண்டிருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு டீம் அப்படின்னு. பொதுமக்கள் அதுக்கப்புறம் போராட்டம் அப்படிங்கிற பெயர்ல 7000 பேரை கொன்று குவித்த ஒரு அமைப்பை சேர்ந்த சில பேரை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும், அதே மாதிரி பல ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த டீமுக்கு அமைஞ்சிருக்கு. அதை லீட் பண்ற ஒரு விஷயம் மேஜர் முகுந்த் வரதராஜன் பண்ணிருக்கிறாரு. இதற்கு பிறகு நிறைய தெரிய வருது யார் இந்த பையன், இவருடைய தைரியம், இவரோட அசாத்திய திறமை எல்லாமே இந்த ஒரு அசைன்மெண்ட் ஒரு பெரிய ரீச்சை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவருடைய சர்வீஸ் தொடர்ந்து மிலிட்ரிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வர்றாரு. மனைவி, குழந்தைகள், அதுக்கு பிறகு அவருடைய நண்பர்கள் கூட ரொம்ப அழகா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாரு. 2014 ஏப்ரல் 25 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. மீண்டும் என்ன சம்பவம் அப்படின்னா, ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த சிலரை பிடிச்சு ஆயுதங்களை பறிமுதல் பண்ணாங்கல்ல, அதுல சில முக்கியமான கமாண்டிங் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள், தலைவர்களா கூட இருக்கலாம். அவங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஷோபியான் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அவுட் ஹவுஸ்ல பதுங்கி இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ மேஜர் முகுந்த் டீம் வழக்கம் போல அவருடைய 6 பேர் கொண்ட குழுவை கூட்டிட்டு போறாரு. அவங்களும் ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியுது உள்ள ஒருத்தர் கிடையாது 3 பேருக்கு கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சன்செட் ஆகுற டைம், இருட்ட போகுது. உங்களுக்கே தெரியும் காஷ்மீர் மாதிரியான ஏரியாக்கள்ல சன்லைட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஒரு மாலை 5 மணி வாக்கில் அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இமேஜின் பண்ண முடியும். ஏன்னா சுற்றி பனிப்பொழிவு இருக்கும், பனியும் இருக்கும். அதனால இந்த டைம் விட்டுட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமைப்பை சேர்ந்த சிலர் எஸ்கேப் ஆகி இன்னும் பல பேரை கொண்டு குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நடக்கும். அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள். அப்படிங்கறதுனால இந்த டைமை நம்ம விட்டுடக்கூடாது, எப்படியாவது இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படின்னு மேஜர் முகுந்த் வரதராஜன் முன்னேறி போறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்னைப்பர்ஸை சுத்தி செட் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ள 3 பேர் அந்த அவுட் ஹவுஸ்க்குள்ள பத்திரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னது வெளியில அட்டாக் பண்றதுக்கு ஆர்மில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு தாக்குதலுக்கு தயாரா இருக்காங்க. எதற்கு? பதில் தாக்குதலுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. சோ மேஜர் முகுந்தும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் விக்ரம், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு பெரிய செவர் தடையா இருக்கு. கிரனைட்டை யூஸ் பண்ணி அவரை பிளாஸ்ட் பண்ணி அந்த செவரை உடைச்சு தகர்த்திடுறாங்க. இது முதல் படி. அதுக்கு பிறகு முன்னேறி போய் ஒரு நபரை சுட்டு கொல்றாங்க. சுட்டு கொன்ன பிறகுதான் தெரிஞ்சது அது அந்த கமாண்டிங் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது, கூட்டத்துல ஒருத்தர். உள்ள இன்னும் 2 பேர் ஹைட் ஆகி இருக்காங்க, அதுல முக்கியமான பெரிய ஆள் இருக்கிறாரு அப்படிங்கறத மேஜர் முகுந்த் கெஸ் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்த அடி முன்னேறி உள்ள போறப்ப விக்ரம என்ன பண்ணிடுறாங்கன்னா கழுத்துலயும் முகத்திலையும் சுட்டுறாங்க. கண்ணு முன்னாடி, அதாவது தன்னோட கண்ணு முன்னாடி ஃப்ரெண்டு குண்டடிப்பட்டு துடு துடிச்சு செத்து போற ஒரு மொமெண்டை முகுந்த் பாக்குறாரு. இந்த ஒரு டைம்ல என்ன யோசிப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னா, ஆஹா ஃப்ரெண்டை நம்ம இழந்துட்டோம், இதுக்கப்புறம் முன்னேறி போனா நமக்கும் பாதுகாப்பு இருக்குமாங்கிறது தெரியாது, இத பின் திரும்பி நம்ம போயிடலாம், இல்லைன்னா இன்னொரு சூழல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆனா மேஜர் முகுந்த் மனசுல நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், இப்ப விட்டா இவங்களை பிடிக்க முடியாது,
இந்த டைமை மிஸ் பண்ணா அது பெரிய இழப்பு. யாருக்கு? நம்ம நாட்டுக்கு. முடிச்சே கொடுக்கணும், இதை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தனியால உள்ள போறாரு. உள்ள போய் கமாண்டிங் பொறுப்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை சுட்டு கொள்றாரு. கொன்னதுக்கு பிறகு வெளியில வர்றாரு. ஏன்னா அங்க லோக்கல் பீப்புள்லாம் இருக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் குடிமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. வெளியில வந்துட்டு சந்தோஷமா சொல்றாரு, 3 பேரை வந்து சுட்டு கொன்னுட்டோம், ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஹார்ட் கீழே அந்த லங்ஸ் சைடுல ஒரு பெரிய ப்ளீடிங் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் தெரியுது அவருக்கும் வந்து குண்டடிப்பட்டு ப்ளீடிங் ஹெவியா இருக்கு அப்படின்னு. இம்மீடியட்டா அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே ஓவர் ப்ளீடிங் காரணமாக உயிர் இழக்கிறாரு மேஜர் முகுந்த் வரதராஜன். 2006 ஆரம்பித்த அவருடைய பயணம் 2014 ஒரு வீர மரணமா முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு மொமெண்ட் என்ன தெரியுமா? அவரு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த முக்கியமான கமாண்டிங் பொறுப்புல இருக்கக்கூடிய 3 முக்கியமான நபர்களை சுட்டு கொன்ன ஒரு சந்தோஷத்தோட தான் அவர் போனதா, போற வழியில அவர் சொன்னதா நிறைய பேர் வந்து தகவலா சொன்னாங்க. ஸோ மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு இப்படிப்பட்ட வீரதீர ஹிஸ்டரி இருக்கு. இந்த வீரதீர செயலை வந்து பாராட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு அசோக் சக்ரா விருதை வந்து வழங்கி கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக அசோக் சக்ரா விருது வந்து பீஸ் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது போர்க்காலத்தில் இறப்பவர்களுக்கு பரம்பீர் சக்ராவும், அமைதி காலத்தில் வந்து தன்னலம் வந்து கருதாது பொதுநலம் கருதி உயிர் தியாகம் செய்து வீரதீர செயல்களை புரிபவர்களுக்கு அசோக் சக்ரா விருதும் வந்து கொடுப்பாங்க. அந்த அசோக் சக்ரா விருதை வந்து அவர் இறப்பிற்கு பிறகு அவருடைய மனைவி இந்து ரெபேக்கா அவர்கள் போய் வாங்கினாங்க. நான் நிறைய இடங்களை நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்து ரெபேக்கா அவருடைய கிரிமாஷன் டைம்லயும் சரி, அவருடைய விருது வாங்கக்கூடிய அந்த நேரத்திலையும் சரி, எங்கேயுமே கலங்காம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விமனா இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் உள்பக்கமா திருப்பி போய் பாக்குறப்பதான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முகுந்த் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ கலங்க கூடாது, உடைஞ்சு போகவே கூடாது, பிரேக் டவுன் ஆயிடாத. என்னுடைய இறப்பு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது, ஒருவேளை வந்தால் கூட அதுல நீ உடைஞ்சு போக கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த தெளிவு இந்து ரெபேக்கா அவர்கள் கிட்ட இப்போது வரைக்கும் இருக்கு. ஆக 2006 ஆரம்பித்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயணம் 2014 ஏப்ரல்ல முடிஞ்சிருக்கு. அவருடைய பிறந்த மாதம், அவருடைய இறந்த மாதம் ரெண்டுமே ஏப்ரல் மாதமா இருந்தது. இன்னும் ஒரு மிகப்பெரிய சோகம். நமக்கு அது மிகப்பெரிய சோகமா இருந்தாலும் அவருடைய குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு விஷயமா தான் இதை கருதுறாங்க. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த என்னுடைய மகன் அப்படிங்கிற பெருமை அவர்கிட்ட இருக்கு. அவருடைய கிரிமாஷன் டைம்ல தாம்பரத்துல இருந்து பெசன் நகருக்கு அவருடைய உடலை கொண்டு போற வழியில் அவ்வளவு பொதுமக்கள் கூடியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு ஹீரோவை கொண்டாடக்கூடிய மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரெடிட்டை வந்து அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த டைம்ல அவருடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, வரதராஜன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்க ஒரு பையன் இறந்துட்டான்னு நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்காக பல மகன்கள் நாங்க இருக்கிறோம், நாங்க மிலிட்டரியில சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. அவருடைய இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் மிலிட்ரியில சேர்ந்து சர்வீஸ் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வீரதீர செயலை புரிந்த ஒரு நபருடைய பயோபிக்கை தான் அமரன் அப்படிங்கிற ஒரு படமா சிவகார்த்திகேயன் அதுல ஹீரோவா பண்றாரு. சாய் பல்லவி இந்து அவர்களுடைய ரோல் வந்து பிளே பண்றாங்க. ரீசெண்டா அதோடைய கிளிம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த பயோபிக்கை வந்து கதையா பண்றதுக்கு முடிவெடுத்ததற்காக சிவகார்த்திகேயனை ஸ்பெஷலா பாராட்டணும். ஏன் அப்படின்னா இதோடைய எண்டு என்ன அப்படிங்கிறது மேஜர் முகுந்த் வரதராஜனை பற்றி தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். ஏன்னா எண்டு என்ன மாதிரி எண்டு அப்படிங்கிறது. ஆனா அவர் நாட்டுக்காக பண்ண விஷயம் வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஆனா அதோட எண்டு வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயமா தானே அமைஞ்சது. அது எல்லான்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இது வியாபார ரீதியா, கமர்ஷியல் ரீதியா இந்த படம் எப்பேற்பட்ட தாக்கத்தை சொசைட்டிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத யோசிக்காம இவர் கதையை தெரிஞ்சுக்கணும், மக்கள் இது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு நோபல் காஸ்க்காக எடுக்கிறத நான் ரொம்பவே பாராட்டுறேன். கண்டிப்பா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய விதமாகத்தான் இந்த அமரன் படம் அமையும் அப்படிங்கிறதுல நோ டவுட் அபவுட் இட். ஸோ கண்டிப்பா அந்த படம் ரிலீஸாக நானும் காத்திருக்கிறேன். எதற்காக இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து வீடியோவா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, நம்ம அன்வான்டா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க. யார் என்ன கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர்த்த வீட்டு கதை, டிவியில ஒரு சேனல் நடக்கிற கதை, சேனலுக்கு வெளியில நடக்கிற கதை, இப்படி மூன்றாவது மனிதர்கள் வந்து அவங்களுடைய பிரைவசியில தலையிட்டு பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா
நம்ம நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வீரருடைய வாழ்க்கைய பத்தியும், அவர் செஞ்ச விஷயத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். இதே டைம்ல என்னுடைய கல்லூரி நண்பர் கதிர்வேல் அவர்களுக்காகவும் ஒரு சில விஷயங்கள நான் சொல்லி டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கல்லூரி தோழனா கதிர்வேல் அவர் வந்து ஒரு பேசிக்கா ஒரு பாக்ஸர். ஆனா பயோடெக்னாலஜி எடுத்து படிச்சாரு. யூஜி முடிச்ச கையோட பாக்ஸிங் அகாடமியில சேர்ந்து பாக்ஸிங் சாம்பியனா கன்வெர்ட் ஆகி மிலிட்ரியில வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப நல்லா சந்தோஷமா போயிட்டு இருந்த அவருடைய லைஃப்ல சடனா நடந்த, அதாவது ஆன் டியூட்டில இருக்கிறப்ப நடந்த லேண்ட்ஸ்லைடுல சிக்கி அவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. அந்த ஒரு மொமெண்ட்டையும் நாங்க வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். அவருடைய மனைவி 2 குழந்தைகளோடு எப்போதும் மதுரையில வந்து அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வீர தீர செயல்களை புரிந்து சாகசம் அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில தெரிஞ்சிருது. ஆனா ஆன் டியூட்டில இயற்கை கொடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவருடைய இறப்பு பெரிய விஷயமா வந்து கன்வெர்ட் ஆகல. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் எப்பேற்பட்ட ஒரு மனோபாவத்தை கடந்திருப்பாரு, அது எப்படி நடந்தது, யாரையாவது காப்பாத்த போய் நடந்ததா, இல்ல எப்படி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்தபோது உயிர் தியாகம் செய்த என்னுடைய நண்பன் கதிர்வேலுக்காகவும் இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்து இதை நான் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பா, நீ இத்தனை நாளும் இருந்த நாட்கள்ல நீ இந்த நாட்டுக்காக செய்த ஒரு வீர தீர செயல் என்றைக்கும் எங்களோட நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு எங்களுடைய வீர வணக்கம். ஸோ மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கும் நீங்க பண்ண ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கணக்குல இருக்கும். ஆனா அதனால இன்றைக்கு எத்தனையோ பொதுமக்களோட உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை அதில் இருக்கு. நிச்சயமா உங்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கம். ஸோ இன்னைக்கு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல நான் சொன்ன ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரியா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். அதுவரை ஆர்ஜே ரோகிணி டாக்ஸை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் தேவை. கண்டதை பேசுவதற்கு இங்க பலர் இருக்கிறாங்க. நல்லதே பேசுறத தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.